பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இன்றைக்கு அவங்க மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு அடையாள கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். சில வேத பகுதிகளை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதை உங்கள் முன்னாடி இப்பொழுது நான் வைக்கிறேன். அதுக்கு முன்னதாக நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர் நீரப்பா. இந்த வேளையிலையும் நாங்கள் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் எங்கள் இருதயமாகி பலகையில் எழுதவும் அதன்படிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்தவர்கள் செய்கிற அனுதின காரியங்கள். கிறிஸ்டியன்ஸ் பைபிள் படிக்கிறது இஸ் இட் இம்பார்ட்டன்ட்னு கேட்குறாங்க. அப்போது நான் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஜெபிக்கிறது நம்ம தேவனிடத்தில் பேசுறது. கண்டிப்பாக நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியமும், ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்குறாரா? ஏன் நமக்கு பதில் கொடுக்கறதில்ல? சில ஜெபங்கள் அநேக வருஷங்களாக காத்திருக்கேன், பதில் வரமாட்டேங்குது. இதெல்லாம் குவெஸ்டின்ஸ் கிறிஸ்தவ பிள்ளைங்க மத்தியில் கேட்கப்படுகிற வார்த்தைகள். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்திய வேதத்தை வாசிக்கிறீங்க? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு உண்டான அது டிஸ்கிரிப்ஷன் ஆன் தேர் ஓன். ஓகே, ரைட். கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறாருன்னா இந்த சத்திய வேதத்தின் மூலியமாக தான் பேசுவார். இந்த வேத வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பேசுவார். இந்த வசனம் இது குணக்குரியது. ஸோ இந்த அதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இந்த வேர்ட்ஸ் இட் இஸ் கால்ட் லோகாஸ்ன்னு பேர். அதுக்கு அந்த லோகாஸை எனக்குரியதாக மாற்றும் போது அது ரீமாவாக மாறும். ரீமான்னு என்னன்னா எனக்குரியது, அது அப்படி நடக்கும். ஏன்னா தெய்வ வசனம் என்ன சொல்லுது? வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவர் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் ஒளிந்து போய், இந்த வசனத்தை போடுவாங்க பாருங்க, ஒன்றாயிலும் ஒளிந்து போவதில்லை. அவர் சொன்னது என்னவோ அது நிச்சயம் நிறைவேறும். சரி, இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ பைபிள் படிக்கிறியான்னு கேட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொன்னாப்புல, படிப்பேன். எப்படி படிப்பேன்? உன்னுடைய பைபிள் ரீடிங் பேட்டர்ன் என்னன்னு கேட்டேன். ஆண்டி, நான் பைபிள் எடுப்பேன், திறப்பேன், திறந்த உடனே அதில் என்ன வசனம் என் கண்ணில் வருதோ அந்த வசனத்தை படிப்பேன், மூடிடுவேன், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஒரு டிசிப்ளின்ட் பைபிள் ரீடிங் லைஃப் இல்லைன்றது கண்டுபிடிச்சேன். ஓகே, இதுக்கு அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தில் இவ்விதமாக சொன்னார். பைபிள் படிக்கிறது எது கரெக்டு, எது தவறானது, இந்த பயம் பண்ண மாதிரியே அந்த ஒரு நபர் சொன்ன வார்த்தையும் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. அவரும் என்ன பண்ணுவார், அந்த மனுஷன் அந்த பாஸ்டர் சொன்ன ஸ்டோரியில் ஓகே திறப்பார், பார்ப்பாங்க, அந்த வசனம் என்ன வருதோ அது வாசிச்சுட்டு கடகடன் தன்னுடைய வேலைக்கு போவாங்க. அன்னைக்கு வந்த வசனம் என்னன்னா, எடுங்க வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். என்ன வந்தது?
அவன் அந்த காசு எடுத்து தேவாலயத்தின் மேல் எறிந்துவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ, இந்த வார்த்தை இது சரியில்லையே அன்ட்டு மூடிட்டார். சரி, இப்படி ஓப்பன் பண்ணால் தானே எனக்கு பிரச்சனை வருது, மறுபடியும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாராம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அவர் கண் முன்னாடி வந்துதான். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் அவ்வளோதான். அது என்ன கண்டாராம்? இந்த வசனம் படிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணது? நல்லதுன்னு கண்டாராம். இது என்னடா இது? யூதாசு நாண்டு கொண்டு செத்தான், அடுத்தது என்ன சொல்றாரு? இது நல்லதுன்று கண்டார். சரி, நான் மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாராம். அப்போது ஜான்ஸ் காஸ்பல் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இந்த 3 வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்களேன். யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், 2வது அது நல்லது என்று கண்டான், 3வது செய்ய வேண்டியது சீக்கிரமாய் செய், துரிதமாய் செய். இந்த 3 வேர்டும் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இது நல்லது இல்லைல்ல? நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் நிச்சயமாக நம்மக்கிட்ட பேச மாட்டார். சரி, அப்போது அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். வேதம் கர்த்தரால் ஆவியானவர் அவர் ஊந்துதுனால இன்ஸ்பிரேஷன் எழுதப்பட்ட வேத வசனம். இந்த வேத வசனம் நம்மளுடைய ஆவிக்கும் ஆத்துமாக்கும் சரீரத்துக்கும் பலன். இது வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம எப்படி படிக்கணும், நம்ம லைஃப் எப்படி கொண்டு வரணுன்றதை பார்க்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஸோ தேவனுடைய வார்த்தை என்னது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். முதலாவது ஜீவன். ஒரு ஜீவன் இல்லாத ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெண்ணுக்கு லைஃபே கிடையாது இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் மென்ட் ஃபார் ரைட்டிங். இதுக்கு லைஃப் கிடையாது. அதுவே உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்மளை தொடும்போது நமக்குள்ள இன்னும் ஜீவன் பலப்படுது. அடுத்தது ஜீவனும் வல்லமை. தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிற தாட்ஸு, வேர்ட்ஸு, டீட்ஸு எல்லாமே நம்ம எதுலுமே யாரையும் நம்ம ஏமாற்றவே முடியாது. அத்தனை வல்லமை நிறைந்த வார்த்தையாகிய இந்த தெய்வ வசனம். அப்போ எவ்வளோ பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வசனத்தை வாசிக்கணும். தெய்வ ஜனமே, இனி வேதத்தை படிக்கணும்னா ஒரு பேட்டர்ன் வைக்கணும். எப்படின்னா, கர்த்தருடைய வசனம் காலையும் பகலும் இரவும். அதுக்குண்டான வசனம் எப்படி இருக்குதுன்னா, சங்கீதம் 1 அதிகாரம் எடுத்துக்கலாம். அதில் 6 வசனங்கள் இருக்கு. இந்த 6 வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, கர்த்தருடைய வேதத்துல முதலாவது எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். ஐயோ, ஒரு கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறது. ஓடி போற நேரத்துல வெளியில அவசரமா கிளம்பணும், கேலண்டரில் வசனம் இருக்குது, அதை படிச்சுட்டு போயிடலாம். நோ, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
தாழ்த்தி, ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த புதிய நாளை காணாமல் மறித்து போயிருக்காங்க. சிலருக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் வேதனையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனசில் இருக்கிற போராட்டங்கள் நிமித்தம் அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத பிரச்சனைகளில் இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்தில் என்னை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஒரு புதிய நாளுக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கிறீரே. ஏன்னா தேவவசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஸோ நான் அவர் சொன்னபடி அதிகாலையில் இருட்டில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அடுத்தது பிரியமாக இருக்கணுன்றார். இந்த வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து வாசிக்கணும். கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுகிறார் இன்னைக்கு?